Good morning friends. On behalf of Inner Solvite, I welcome you all. So இன்னைக்கு வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஸ் ஆயில் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் ஆயிலில் இருக்குது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாக்ஸ் ஆயில் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் a seed ஆஃப் ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டோட சீட் ஆஃப் லினியம் அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழில் சொல்ல போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆளி விதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஆயில் தான் இந்த ஃப்ளக்ஸ் ஆயில். இந்த ஃப்ளக்ஸ் ஆயிலில் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸுங்கிறது நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுலேயுமே முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளக்ஸ் ஆயில் அப்படின்னா மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் ALA அப்படின்னா என்ன? ஆல்ஃபா லினோலினிக் ஆசிட். இந்த ஆசிடை பற்றி தான் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க போகிறோம் அபவுட் ஃப்ளக்ஸ் ஆயிலில். அப்போ ஆல்ஃபா லினோலினிக் ஆசிட்டில் இல்லாமல் வேறு என்னென்னலாம் இருக்குது ஃப்ளக்ஸ் ஆயில்னா omega-3 ஃபேட்டி ஆசிட், omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது போக விட்டமின் இ இருக்குது. சரிங்களா? விட்டமின் இயோட ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜை வந்து தடுக்கிறது. ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் தடுக்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டும் ப்ளஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சப்போர்ட்டும் விட்டமின் இ அப்படிங்கிற வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குதுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் ஆயில் வந்து கொடுக்குது. கரெக்டாக? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஃப்ளக்ஸ் ஆயிலில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ALA ஆல்ஃபா லினோலினிக் ஆசிட். சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்கிறதுனால மனிதர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். கரெக்டாக? இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளக்ஸ் ஆயிலில் இருக்கிற ஆல்ஃபா லினோலினிக் ஆசிட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூசேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிராக்கிள்ஸான விஷயங்கள் வந்து இந்த ஆல்ஃபா லினோலினிக் ஆசிட்டில் இருக்குது. என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டிக் அல்சர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டயபெட்டிக் அல்சர்னால் சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய புண், காலில் ஏற்படக்கூடிய பாதத்தில் புண் வரும் இல்லையா, அந்த புண்ணையே வந்து 12 வாரங்கள் ட்வைஸ் டெய்லி ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா சரிங்களா ஃபுட் அல்சர் எதனால் டயபெட்டிக்னால வரக்கூடிய ஃபுட் அல்சரை வந்து 12 வாரம் ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டிக் ஃபுட் அல்சர் ரெக்கவரி ஆகும். பாயிண்ட் நம்பர் 2. ரெண்டாவது முக்கியமான எங்கே வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ஆத்ரோஸ்க்ளெரோசிஸ் அப்படிங்கிறாங்க. ஆத்ரோஸ்க்ளெரோசிஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளோட ரத்தத்தில் வந்து குழாய்கள் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு வந்து இதயத்தில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஒன்று வந்து ஏட்ரியம், இன்னொன்று வந்து வென்ட்ரிக்கல். சரிங்களா? இது 2க்கும் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற அந்த குழாய்க்கு பேர் தான் ஆர்டரி அப்படிம்பாங்க. ஆர்டரிங்கிறது ஆத்ரோஸ்க்ளெரோசிஸ் அப்படின்னா என்னன்னா இந்த இரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, இந்த இரத்த குழாய்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நாள் அடைவில் திக்னிங் ஆயிரும். இரத்த குழாய்ங்கிறது எப்படி இருக்கும்? ரத்தம் வந்து தண்ணி லிக்விடு. அப்போ அந்த லிக்விடு போகும்போது எப்படி இருக்கணும்? டியூப் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஆனால் ஹார்டனிங் ஆயிரும். இந்த இரத்த குழாய்கள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்னிங் ஆஃப் இரத்த குழாய்கள் வர்றதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ALA. கரெக்டாக? அப்போ அத்ரோஸ்க்ளெரோசிஸ் வர்றதை தடுக்கிறதுக்கு அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வந்து மெயினாக வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான சப்போர்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளக்ஸ் ஆயிலில் இருக்கிற ALA பண்ணுது. அடுத்தது பிரஸ்ட் கேன்சர். மெயினாக உமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால மோர் தென் 45-50 இயர்ஸில் பார்த்திங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் வந்து வரும். அந்த பிரஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஆயில். ஏன்னா அதில் ALA இருக்குது. சரிங்களா? ஆல்ஃபா லினோலினிக் ஆசிட் இதில் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்தது வேறு எங்கே சார் ஃப்ளக்ஸ் ஆயில் யூஸ் ஆகுன்னா பேர்ன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா தீயினால் ஏற்படக்கூடிய காயங்கள். அந்த தீயினால் ஏற்படக்கூடிய காயங்களை வந்து நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஆயிலும் ப்ளஸ் புரோட்டீன் பவுடரும் சேர்ந்து நீங்கள் வந்து கொடுக்கும்போது அந்த தீயினால் ஏற்படக்கூடிய அந்த தீப்புண்ணானது வெகு விரைவில் குணமடையும். சரிங்களா? ஏன்னா இதில் என்ன இருக்குது? alpha linolenic acid இதில் இருக்கு. It is a good essential fatty acid
ஃபார் ஆல் ஹியூமன் நீட்ஸுக்கு. கரெக்டாக? அடுத்தது 5வது வேறு எங்கே சார் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக். சரிங்களா? நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஆயில் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் போது கெட்ட கொழுப்புகளை கம்மி பண்ணி நல்ல கொழுப்புகளை இன்க்ரீஸ் பண்ணி ட்ரைக்ளிசரைட் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் வர விடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக் என்ன வேலை செய்யுது? நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஆயில் சப்போர்ட் பண்ணுது. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து கிரானிக் கிட்னி டிசீஸுமாங்க. அது என்ன சார் கிரானிக் கிட்னி டிசீஸ்னால்? அக்யூட்னா உடனே போகிறது. கிரானிக்னா ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இது உதவும். மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி வீங்கிரும். அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த யூரினரி ட்ராக்ட் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்வெல்லிங் ஆயிரும். அதனால் அவங்களுக்கு பெயின் இருக்கும். அப்போது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் கிட்னியை ரெடியூஸ் பண்ணி ஸ்வெல்லிங்கை கம்மி பண்ணி பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஆயில் பண்ணுது. எதுக்கு? கிட்னி, அதில் கிரானிக் கிட்னி டிசீஸ் சிகேடி அப்படிம்பாங்க எங்களோட டெர்மினாலஜியில். சிகேடினா கிரானிக் கிட்னி டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஆயில் சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது ஒரு எக்ஸலண்டான விஷயத்துக்கு நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஆயில் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு எங்கேன்னு கேட்டிங்கன்னா ட்ரை ஐ. அது என்ன சார் ட்ரை ஐ அப்படின்னா இப்போது ஸ்லோஜ்ரென் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க. SLOGERN ஸ்லோஜ்ரென் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னா அவங்களுடைய கண்ணில் வரக்கூடிய அந்த கண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அது வர்றது தடைபட்டுரும். டியர்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும் அவங்களுக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லூப்ரிகேஷன் ஆஃப் தி ஐபால்ஸ் சரியாக இருக்காது. அப்போ லூப்ரிகேஷன் ஆஃப் ஐபால்ஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண் ட்ரை ஆயிரும். அப்போது கண் பார்வை அவங்களுக்கு தடைபட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஆயில். உங்களுக்கு வித்தியாசமான யூசேஜ் நம்மளோட ஃப்ளக்ஸ் ஆயில் சப்போர்ட்டிவாக இருக்குது. கரெக்டாக? எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஆயில். அடுத்தது வேறு எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 8வது யூஸ் எங்கே இருக்குது? பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா இது நியூரோ எப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா CNS அப்படிம்பாங்க. அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். இந்த மத்திய நரம்பு மண்டலம் தான் நம்மளுடைய பாடியை டோட்டலாக ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான சப்போர்ட்டை பண்ணக்கூடியது. அதுதான் அப்போது நம்ம பிரெயின்லேருந்து நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக செய்யும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ இது மாதிரி ஒரு பேஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிரெயின் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஒரு சிம்டம்ஸ் கொடுக்கும், நீங்கள் அதை போய் எடுத்துருன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த நரம்பு மண்டலம் எல்லாம் செயல்பட்டு போய் அதை எடுத்துரும். அப்போது இது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸில் நடக்கும். அப்போ மூளையிலிருந்து நமக்கு ஆர்டர் கொடுக்குது இல்லைங்களா, அந்த சிம்டம்ஸுக்கு பேர் தான் மோட்டார் சிம்டம்ஸ்மாங்க. அந்த மோட்டார் சிம்டம்ஸ் தடைபட்டுரும். அப்படின்னா அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் இப்படி ஆயிரம் பார்த்துருக்கீங்களா, கையெல்லாம் இப்படி ஆக ஆரம்பிச்சிடும், இப்படி குனிஞ்சுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, இப்படிலாம் நடுங்குவாங்க. இது மாதிரிலாம் சிம்டம்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லாவே இருப்பாங்க, இப்படி ஆகிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மூளையிலிருந்து தண்டுவடத்து நரம்பு மண்டலத்துக்கு போகக்கூடிய அந்த செயல்கள் தடைபட்டுரும். அதுக்கு பேர் தான் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். அதுக்கு இட் இஸ் a பெஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் நரம்பு மண்டலத்தை சரி பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஆயில் சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது நுமேனியா அப்படிங்கிறாங்க. நுமேனியா 9வது ப்ராடக்ட் நுமேனியா. நுமேனியா அப்படின்னா என்னன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங்ஸ். இப்போது நம்ம லங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லங்ஸில் என்ன வேலைன்னு பண்ணுங்கன்னா ஒரு பக்கம் காற்று உள்ளே இழுத்துக்கும், அதை சுத்தப்படுத்தி வெளியில் நல்ல காற்றா வேணுங்கிற அந்த ஆக்சிஜனை உறிஞ்சிக்கிட்டு கெட்ட காற்றை வெளியில் அனுப்பும். இந்த ப்ராசஸ் தான் நடக்குது இல்லையா. அந்த காற்றை உறிஞ்சு அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பிரித்து எடுக்குது இல்லையா. இப்போ நம்மளோட லங்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது லங்ஸு. சரிங்களா? இப்படி நம்மளோட லங்ஸ் இருக்குது. இந்த லங்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி பிரிவாக இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா அல்வியோலை.
இந்த அல்வியோடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, காற்றை பிரித்து எடுத்து ஆக்சிஜனை பிரித்து எடுத்து நம்ம உடம்புக்கு சப்ளை பண்ணுற வேலையை அது பண்ணும். ஆனால் இந்த நிமோனியா வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீர் கோத்துக்கும், லங்ஸில் நீர் கோத்துக்கும், ஸ்புட்டம் கோத்துக்கும், சளி கோத்துக்கிறதுனால இந்த இடத்துல போய் உங்களுக்கு சளி கோத்துக்கிறதுனால இந்த காற்று பரிமாற்றம் தடைபட்டு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். அப்போ ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்ததுன்னா அவங்களுக்கு வென்டிலேட்டர் கொடுத்து செயற்கை சுவாசம் கொடுத்தாதான் அவங்களால உயிர் வாழ முடியும், இல்லைன்னா அவங்க இறந்துருவாங்க. அது மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன் தான் நிமோனியா. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு கூட நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஆயில் வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது பிசிஓஎஸ் அப்படிம்பாங்க. பிசிஓஎஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். சரியா? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு என்னன்னா, லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் சேஞ்ச் ஆகிறதுனால அவங்களோட பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அப்படி இர்ரெகுலர் பீரியட்ஸ் நடக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ 2 வகையான ஹார்மோன் இருக்குது. உமன்ஸுக்கு தனியாக ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும், மென்ஸுக்கு தனியாக ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து பெண்களுக்கு இருக்கும், ஆனால் அது பேலன்ஸ்டாக இருக்கும் ஜென்ரலாக எல்லாத்துக்கும். ஆனால் இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு உண்டான சுரக்கிற ஹார்மோன் கம்மியாகவும் ஆண்களுக்கு உண்டான சுரக்கிற ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன் அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆண்களுக்கு உண்டான ஹார்மோன் வந்து அந்த பெண்ணுக்கு அதிகமாக சுரக்கிறதுனால அப்போது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் தடைபட்டு போயிடும். சரிங்களா? அப்போது ப்ரெக்னன்சியில் வந்து ஆகிறது ரொம்ப தடைபட்டுரும். அதுதான் பிசிஓஎஸ். அந்த ப்ராப்ளத்தையும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸ் வந்து அவங்க ரெகுலராக ட்வைஸ் டெய்லி எடுத்துக்கும் போது இந்த ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகும். அடுத்தது ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிறாங்க. 11வது ப்ராஸ்டேட், PROSTATE, ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்னு என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்போது இது வந்து ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு நார்மல் பர்சனு. சரிங்களா? இது வந்து அவரோட வயிறுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளான்ஸ் இருக்கும். பிளாடர்னா யூரினரி பிளாடர், கால் பிளாடர், அந்த பிளாடர்லாம் இருக்கும். பிளாடர் கீழே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வால்நட் மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். வால்நட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டுக்கு பேர் தான் ப்ராஸ்டேட் கிளாண்டு. இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் வந்து நிறைய ஃப்ரீக்குவன்சியாக கேன்சர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும் அல்லது வராமலும் தடுக்கிறதுக்கு நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஆயில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட் ஃப்ளக்ஸ் ஆயில். நீங்கள் எல்லா இடங்களிலும் கொடுக்கலாம். சரி, இது கொடுக்கறதுனால என்ன சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தேன் 30 கிராம்ஸ் எடுத்தாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஃப்ளக்ஸ் ஆயில் வந்து 30 கிராம்ஸுக்கு மேலே நம்ம எடுத்தோம் அப்படின்னா லூஸ் மோஷன் போகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது டயரியாவாக கூட போகலாம். வேறு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா 7 வயது 8 வயதுக்கு மேற்பட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த ப்ராடக்டை கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னா, ஒரு சர்ஜரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடியும் சர்ஜரி முடிஞ்சு 2 வாரத்துக்கு அப்புறமும் நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஆயில் எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அது கொடுக்கும்போது. ஏன்னா பிளட் ஃப்ளோ வந்து ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, ஆர்டரி எல்லாம் நல்லா வேலை செய்யும், பிளட் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அது சர்ஜரி டைமில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வரும். அதுக்காக தான் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்வைஸ் டெய்லி எடுத்துக்கிறது இட் இஸ் அ பெஸ்ட் ஃபார் ஹெல்த்தி சப்போர்ட். ஸோ ஃப்ளக்ஸ் ஆயில் நல்ல ப்ராடக்ட், சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட். நல்லா ப்ரமோட் பண்ணுங்கள். வித் திஸ் விஷ் யூ வெல். தேங்க்யூ. சுகவனேஷ்.